தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரிவியூவில் நீங்கள் பார்த்த மாதிரியான 3D ஜூம் எஃபெக்ட் ஃபோட்டோவை வச்சு எப்படி எடிட் பண்ணுறது, அதுவும் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ நமக்கு பிடிச்ச சாங் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சின்னதாக எல்லோரும் ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 2 ஆப் தேவை. ஒன்று சூப்பர் VPN. இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கனெக்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் பேக் வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்டிங் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே கனெக்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் உங்கள் மொபைலில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. ஸோ அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய ஆப் என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Capcut ஆப். இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணிடுறதுக்கு அப்புறம் மேலே இருக்கக்கூடிய நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். கேலரியில் போயிட்டு நீங்கள் இந்த வீடியோ எந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த இமேஜ் வச்சு எடிட் பண்ண போகிறதுனால இதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி 3D ஜூம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஒரு இமேஜ் வச்சு தான் எடிட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீன் ரேஷியோ, அதாவது உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன் ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோவை நீங்கள் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ண போகிறீங்க ரீல்ஸில் அப்படின்னா 5:8 ரேஷியோ நல்லாயிருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 4:8 வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் உங்களோட 2 விரலை பிஞ்ச் பண்ணி ஸ்க்ரீனில் இமேஜை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே அந்த இமேஜ் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஐக்கான் இருக்கும். ஸோ அதை வந்து டேப் பண்ணிங்க அப்படின்னா அகைன் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு இங்கே வருவீங்க. ஸோ இந்த பேஜில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் யுவர் சவுண்ட்ஸில். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஆடியோவை நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாங் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த 3D எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் இமேஜை ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு சைடில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் ப்ரோ, அதாவது 3D ஜூம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஜென்ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு லோட் ஆகும். லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். கண்டிப்பாக நீங்கள் சூப்பர் VPN இல்லை டர்போ VPN எந்த VPN ஆப்பாக இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆகும். இல்லைனா நெட்வொர்க் எரர் அப்படின்ற எரர் வந்து காமிக்கும். ஓகே, இப்போது நமக்கு அந்த ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அப்ளை ஆனவுடனே நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் உங்களோட வீடியோவில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, இப்போ நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடியோவோட டியூரேஷன். ஸோ இது கரெக்டாக நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதை விட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து எம்டியாக உங்களோட வீடியோவில் சேர்ந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் ஆடியோவை டேப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ளிட் ஆப்ஷன் கொடுத்து தேவையில்லாத ஆடியோ பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா 1080p அப்படின்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அதை டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 60 வரையும் உங்களால் செட் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய அப்போட ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. மேலே டன் கொடுத்தீங்கன்னா கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி மல்டிபிள், அதாவது 3 ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வச்சு கூட இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் எத்தனை இமேஜஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் அதை ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு ஸ்டைல் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த 3D ஜூம் ப்ரோ எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோவுக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே அந்த 3D எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும்.
இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன்ஸோட ஃபோட்டோஸை வச்சு நீங்களும் வீடியோ மேக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.